இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரை எப்படி மைக்காக கன்வெர்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா ஸ்பீக்கரை மைக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம் வளரியா அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே ஸ்பீக்கரை ஒரு மைக்காக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஒரு ஸ்பீக்கர் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, ஒரு ஹெட்செட் கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ எப்படி இந்த ஸ்பீக்கரை மைக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, மைக்கோட பர்பஸ் என்ன, ஸ்பீக்கரோட பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். மைக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு நம்ம பேசக்கூடிய அலைவரிசை இருக்குல்ல, அதை என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி தரும். அப்போ ஸ்பீக்கர் என்னடா பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி தரும். இதான் இந்த ரெண்டு பர்பஸோட வேலை. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த டயாப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதுக்கு சேம் தான். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்போது, அதாவது மைக்கில் சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது இந்த டயாப்ரம் இருக்குல்ல, அது மேலும் கீழும் இப்படின்னு அசையும் போது அதுலேருந்து ஒரு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஒரு வேவ் ஜென்ரேட் ஆகும். அதுதான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கல்ல அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அந்த சிக்னலை எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பீக்கருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர் அசையும் போது உங்களுக்கு ஆடியோ சிக்னலாக வந்து கேட்குது. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது மைக்கும் ஸ்பீக்கரும். ஓகேங்களா, இப்போ எப்படி இந்த ஸ்பீக்கரை மைக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே 4 பின் 3 பின் இருக்குது. ஸோ 4 பின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைக் வரும். இதான் மைக். ஓகேங்களா, லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இதான் மைக். அதோட டயக்ராமும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ இது வந்து மைக்கு, இது வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேலே கீழே அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு. இந்த நடு ஒன்று பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சிருச்சா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இதில் 4 ஸ்லைடு இருக்கா. ஸோ 4 இது வரும். ஓகேங்களா, ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரெட்டும் கிரவுண்டு, இது ரெட் இருக்குல்ல, இதான் மைக். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இது. ஓகேங்களா, நம்ம இந்த ரெண்டு இது கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு இது மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டையும் அந்த கிரவுண்டையும், அதாவது மைக்கு இதையும் கிரவுண்டையும் அடிச்சுட்டு, அப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கான தேவையான பவர் சப்ளை எங்கே இருந்து அப்போ வரும் அப்படின்னு. மொபைலில் இருந்தே அந்த பவர் சப்ளை வரும். ஓகேங்களா, இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்தே இதுக்கு தேவையான பவர் சப்ளை வரும் ஒர்க் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சிக்னலும் இதில் இருந்தே இதில் பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 ஒயரை மட்டும் எதுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா, இது லெஃப்ட் ஸ்பீக்கர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு ஸ்பீக்கர். ஓகேங்களா, அதனால் அதை விட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து கேட்க போகிறது இல்லை. ஸோ மைக் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ மைக்கு கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா. இது எப்படி ஓரமாக தள்ளிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்பீக்கரோட 2 கனெக்ஷனை மட்டும் கட் பண்ணிடுறேன். இது தேவையில்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 2 மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணிட்டேன். அதாவது மைக் இதை மட்டும் கொடுத்துட்டேன், மைக் கனெக்ஷனை மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மொபைலை எடுத்துக்கிறேன், அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அன்லாக் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணலான்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரை எப்படி நம்ம இதை உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பீக்கரை எப்படி மைக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பேசியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கேட்கலாமா. இப்போ வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நேம் என்னென்னா டெஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். டெஸ்ட்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். மேலே வந்துடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரை எப்படி நம்ம இதை உங்களுக்கு கிளியராக காமிக்கிறோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பீக்கரை எப்படி மைக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்புறீங்களா ஸ்பீக்கரை மைக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ